வணக்கம். இன்றைக்கி மாங்காய் பச்சடி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். வருஷ பிறப்புக்கு வெல்லம் போட்டு பச்சடி வைக்கிறது எங்கள் ஊரில் அது முக்கியமாக வருஷ பிறப்பு அன்றைக்கி வைப்போம். ஒரு மாங்காய் தோல் சீவிட்டு அதை சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோக்கு தேவையோ அதுக்கு நான் ஒரு மாங்காய் பெரிய மாங்காய் ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய வெள்ளைக்கட்டி ஒரு 1.5 வெள்ளைக்கட்டி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, கடுகு, உளுந்தம் பருப்பு, இதே அதுக்கு தேவையான பொருள் நறுக்கி வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சு சட்டியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். 2 ஸ்பூனு, சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச உடனே கடுகு உளுந்தம் பருப்பு ஃபஸ்ட்டு போட்டுறணும். மாங்காயை தோல் சீவி நல்லா கழுவி வச்சுருக்கேன். சின்ன சின்னமாக நறுக்கி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டாச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா வெடிக்கவும், நல்லா வடித்து உளுந்தம் பருப்பு சேர்ந்தோன்னா பச்சை மிளகாய் அதில் போட்டுடலாம். பச்சை மிளகாய் போட்டு மாங்காயை அள்ளி அதில் போட்டுடலாம். மாங்காய் கழுவி நறுக்கி வச்சுக்க மாங்காய் அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டணும். கொஞ்சம் உப்பு, அந்த வதங்காயிலே உப்பையும் போட்டுடணும். உப்பு போட்டோம்னா சீக்கிரம் கொஞ்சம் வதங்கிடும். நல்லா கிண்டிட்டு கல் உப்பு போட்டிருக்கேன். கல் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கிட்டால் போதும். கல் உப்பு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா வதங்கிடுங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த எண்ணெயிலே நல்லா மாங்காய் நல்லா கிண்டி விடுங்க, வதங்கணும். நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த நேரம் கொஞ்சம் பச்சை நிறமாக்க கொஞ்சம் மாறி கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். நல்லா அந்த கீழே அந்த எண்ணெயிலே நல்லா வெந்து கொஞ்சம் குழவலப்பாக ஆயிடும். சீக்கிரமே வெந்துடும் மாங்காய், அதனால் தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வதங்கி வந்துச்சு. நிறமே மாறிடுச்சு. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வந்தோடனே மூடி வச்சுட்டு அது ஒரு 2 நிமிஷம், அது ரொம்ப நேரம் ஆகாது, 2 நிமிஷம் இருந்தால் போதும். வெந்துருச்சு. கிண்டி விட்டாச்சு பாருங்கள். நல்லா கிண்டி விட்டுட்டு வெள்ளைக்கட்டி இதில் போட்டுடலாம். நல்லா அரைப்பதமாக இருக்குது. ரொம்ப நேரம் வேகணும் தேவையில்லை, அரைப்பதமாக இருக்குது. இப்போ மாங்காய் அதில் வெள்ளைக்கட்டி அதில் நுணுக்கி வச்சுருக்க வெள்ளத்தை அதில் கொட்டிடலாம். நுணுக்கி வச்சுருக்க வெள்ளத்தை அதில் போட்டுட்டு அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு அதை இறக்கிட்டோம்னா மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடும். மாங்காய் பச்சடி வருஷ பிறப்புக்கு எல்லார் வீட்லேயும் கட்டாயமாக செய்வோம் நாங்கள். இது எது செய்கிறதுனா, மாங்காய் புளிப்பு, பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால அது காரம், வெல்லம் இனிப்பு, கசப்புக்கு வேப்பம்பூ போடுவோம். வேப்பம்பூ இப்போ நாங்கள் பக்கத்தில் நாங்கள் இருக்கிற இடத்துல கிடைக்கல, அதனால் போடலை. கண்டிப்பாக அதுக்கு வேப்பம்பூ, கசப்பு, இனிப்பு, புளிப்பு 3 சேர்றதுனால இது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வைக்கிற ஒரு டிஷ்ஷு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அந்த வெள்ளைக்கட்டிலாம் கரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா வெந்துருச்சு. தண்ணி இல்லை, அந்த வெள்ளங்கட்டி தண்ணி இல்லாமல் பாகு மாதிரியே இருக்குது பாருங்கள். வெள்ளைக்கட்டி கரைஞ்சி அந்த மாங்காயை நல்லா வெந்துருச்சு. கரைஞ்சி நல்லா வெள்ளைக்கட்டி பாகோடு இருக்குது. இதுதான் கரெக்டான அளவு. இப்போ அடுப்பை அணைச்சிடலாம். அடுப்பை அணைச்சிட்டு அது ஒரு இதில் மாற்றிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றவங்க. புளிப்பு, இனிப்பு, காரம் நல்லா நாக்கில் வைக்க நல்லா புளிப்பாகவும் இருக்கும், இனிப்பும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக வருஷ பிறப்பு நாங்கள் எல்லாருமே செய்கிறது தான். நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டு எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இறங்கிடுச்சு. நீங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றி வச்சுட்டு இப்போ மாங்காய் புளிப்பு சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. புளிப்பு சாப்பிட்றவங்க இனிப்பு, புளிப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.